ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் 7th Sense தமிழ். இப்போ நம்ம 9th ஃபஸ்ட் இயலுக்கான நோட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் இயல் வந்து திராவிட மொழி குடும்பம். இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை வந்து 1300க்கும் மேற்பட்டதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 4 மொழி குடும்பங்கள் சொல்கிறாங்க. இதில் இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரேலிய ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சாகித்யலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொஷின் வந்து குரூப் 4ல் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப முக்கியமானது. திராவிடம் பேசிய மொழியே திராவிட மொழி எனப்படுகிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல குறிப்பிடப்பட்டவர் யார் அப்படின்னா குமரிலப்பட்டர். இந்த நோட்ஸை வந்து எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ஒரு பாயிண்ட் விடாமல் எல்லாமே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்குதுல. திராவிடம் என்னும் சொல்லை முதன்மையில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலப்பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது என்று கருதுகின்றனர். ஹாரிஸ் பாரதியார் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, இட்ரமிழா, இத்ராவிடா, திராவிடா அப்படின்றதுலேருந்து தான் தமிழ் மொழி வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு ஹாரிஸ் பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதன்மொழி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா அறிஞர் வில்லியம் ஜான்ஸ். ஓகேவா, வில்லியம் ஜான்ஸ் தான் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி. முதன்மொழி குறிப்பிட்டவர் வந்து யாருன்னா அறிஞர் வில்லியம் ஜான்ஸ். பாப் ரஸ்கின் கிரீம், பாப் ரஸ்கின் கிரீம், இவங்க 3 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1816 வந்து ஆய்வு செய்கிறாங்க. எதை மொழிகளை வந்து ஆய்வு செய்கிறாங்க. ஓகேவா, இங்கே 3 பேரும் முக்கியமானது. இவங்க 3 பேர்த்தையும் வந்து எந்த ஆண்டு ஆய்வு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கூட கொடுத்து கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. முதன்மொழி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவை தனி மொழி குடும்பம் சார்ந்தது என்று கூறியவர் யாருன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்றவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறார். என்னன்னா முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இவை தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தது என்று கூறியவர் யாருன்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். அடுத்தது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் சமஸ்கிருத மொழிகளுக்குள் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டவர் யாருன்னா கால்டுவெல். கால்டுவெலை பற்றி கட்டாயம் ஒரு கொஷின் வந்துடுது, ரொம்ப முக்கியமானது. இவர் எப்போ சொல்கிறாரு அப்படின்னா 1856 தான் வந்து சொல்கிறாரு. என்னென்ன திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் குறிப்பிட்டவர் யாருன்னா கால்டுவெல். தென் திராவிட மொழிகள்லாம் என்னென்ன அப்படின்னா தமிழ், மலையாளம், கன்னடம், குடுகு, துளு, கோத்தா, தோடா, கௌரகா, கொரகா, இருளா. நடுதிராவிட மொழிகள் அப்படின்னா தெலுங்கு, குயி, குவி, கோண்டா, கோலமி, நாயிக், பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதம்பா, கோண்டி, கோயா இதெல்லாம் வந்து நடுதிராவிட மொழிகள். வடதிராவிட மொழிகளில் என்னென்ன குருக், மல்தோ, பிராக்கு இதெல்லாம் வந்து வடதிராவிட மொழிகள். என்னது குருக், மால்தோ, பிராய்குய் இதெல்லாமே வந்து வடதிராவிட மொழிகள். திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 28 மொத்தம் 28 இருக்குது. ஓகேவா, கண் அப்படின்றத தமிழ்னு சொல்லுவாங்க. கண்ணு அப்படின்றது மலையாளம், கன்னடத்தில் தான் இந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. கண் இந்த 2 சொல்லியின் போட்டதை வந்து தெலுங்கு, குடகுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் மீனிங் வந்து ஒன்று தான். ஓகேவா, கென் அப்படின்னா பர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கொன் அப்படின்னா தோடா மொழி தான் வந்து என்னன்னு, தோடா மொழியில் வந்து கண்ணை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஜி மொழியில் வந்து கென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது திராவிடம் தமிழ் வடமொழியின் மகளன்றே, அது தனித்த மொழி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆறலால் பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என்று சொன்னவர் யாருன்னா கால்டுவெல். என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனித்த குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சொன்னவர் யாருன்னா கால்டுவெல் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. வந்தான் அப்படின்றது உயர்தனை ஆண்பால் படற்கை உரிமை. மொரிஷியஸ், இலங்கை இந்த 2 தான் வந்து அவங்களுடைய அமௌண்ட், அதாவது பணத்தாளில் வந்து தமிழ் மொழி வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. மொரிஷியஸ், இலங்கையில் தான் வந்து பணத்தாள் தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியத்தை எழுதியவர் யார் அப்படின்னா ஈரோடு தமிழன்பன். ஓகேவா, ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை என்ன பாடலும் அப்படிதான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். ஓகே,
தமிழோவியத்தில் வந்து ஈரோடு தமிழோவியம் எழுதியவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். அவர் வந்து ஒரு சொல்கிறார், ஒரு பூவின் மலர்ச்சியும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுவதில்லை, அதுபோல தான் பாடலும் அப்படிதான் சொன்னவர் யாருன்னா ஈரோடு தமிழன்பன். புதுக்கவிதை சிறுகவிதை படைப்புகள் வந்து படிச்சிருக்காரு யார்? ஈரோடு தமிழன்பன் வந்து புதுக்கவிதை சிறுகதை படிச்சிருக்காரு. இது கண்டினியூ வந்து அடுத்த இதில் பார்க்கலாம்.